வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து கடந்த 77 ஆண்டுகள்ல இந்திய ராணுவம் மேற்கொண்ட 5 மிகப்பெரிய போர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்தியா பாகிஸ்தான் வார் 1947. 1947ஆம் ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைந்த போது இந்த இரண்டு நாடுகளுடைய எல்லை பகுதியில் இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி நாடாகவே உருவாகியிருந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அதன் ஆட்சியாளர் ஹரி சிங் ஒரு ஹிந்துவாக இருந்தார். ஆனா அந்நாட்டில் வாழ்ந்த மிக பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாங்க. காஷ்மீரின் ஆட்சியாளர் ஹரி சிங் இந்துவாக இருப்பதால அவர் இந்தியாவுடன் காஷ்மீரை இணைத்து விடுவார் என்று பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் சந்தேகப்பட்டாங்க. ஆனா ஹரி சிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தொடர்ந்து தனி நாடாகவே இருக்கும்னு அறிவிச்சிருந்தாரு. இருந்தபோதும் பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் காஷ்மீர் எல்லை பகுதியில் இருந்த பதுன்ஷா பழங்குடியினருக்கு ஆயுத உதவிகளையும் ராணுவ பயிற்சிகளையும் வழங்கி காஷ்மீரை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வச்சாங்க. 1947 அக்டோபர் 22ஆம் தேதி இந்த ஆயுததாரிகள் பாகிஸ்தான் எல்லையை கடந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மீது நேரடியான தாக்குதலை தொடங்கினாங்க. இதனை அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரின் ஆட்சியாளர் ஹரி சிங் இந்தியாவிடம் ராணுவ உதவிகளை கோரினார். நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அக்டோபர் 26ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்திய படைகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல களமிறக்கப்பட்டாங்க. இந்தியாவுடன் காஷ்மீர் இணைக்கப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தான் படைகளும் நேரடியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மீது ஆக்கிரமிப்பு யுத்தங்களை தொடங்கினாங்க. 1 வருடம் 2 மாதம் தொடர்ந்த இந்த போர் ஐநா சபையோட தலையீட்டால ஜனவரி 1, 1949ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. இந்திய ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருந்த காஷ்மீரும் பாகிஸ்தான் ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருந்த காஷ்மீரும் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஐநா சபையின் மேற்பார்வையின் கீழே லைன் ஆஃப் கண்ட்ரோல் உருவாக்கப்பட்டது. முதல் காஷ்மீர் போரோட முடிவுல இந்திய தரப்புல 3098 ராணுவ வீரர்களும் பாகிஸ்தான் தரப்புல 5800க்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் ஆயுததாரிகளும் கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்தோ சீனா வார் 1962. 1949ஆம் ஆண்டு சீனாவின் ஆட்சி அதிகாரத்தை சீன கம்யூனிஸ்ட் கட்சி கைப்பற்றியதை அடுத்து இந்தியாவின் அக்சைசின் பிராந்தியத்தையும் அருணாச்சல் பிரதேசத்தையும் சீனா உரிமை கோர தொடங்கினாங்க. இந்த நிலையில 1959ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பஃபர் சோனாக இருந்த திபெத் பிராந்தியத்தை சீன படைகள் கைப்பற்றியதை அடுத்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு மோசமடைய தொடங்கியது. இந்திய பிரதமர் நேரு அவர்கள் இந்திய சீன எல்லை பிரச்சனையை பேச்சுவார்த்தையின் மூலமாகவே தீர்க்க முடியும் என்று நம்பியிருந்தார். ஆனா சீனாவின் ஆட்சி தலைவர் மாவோ அவர்கள் 1962 அக்டோபர் 20ஆம் தேதி இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு யுத்தத்தை தொடங்கினாரு. இந்திய ராணுவம் எதிர்பார்க்காத இந்த தாக்குதலால மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை சந்திச்சாங்க. இந்தியாவின் அக்சைசின் பிராந்தியத்தை சீன படைகள் முழுவதுமாக கைப்பற்றினாங்க. மேலும் வடகிழக்கு இந்திய மாகாணமான அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவிய சீன படைகள் அஸ்ஸாம் வரைக்கும் முன்னேறியிருந்தாங்க. இதனை அடுத்து இந்தியா அமெரிக்கா பிரிட்டனிடம் ஆயுத உதவிகளை கோரினாங்க. அமெரிக்காவும் பிரிட்டனும் சீனாவுக்கு எதிராக ஆயுத உதவிகளை அளிக்க முன்வந்தாங்க. மேலும் அஸ்ஸாம் வரைக்கும் ஊடுருவியிருந்த சீன படைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக USS ஹெட்டியார்க் விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் அதன் துணை கப்பல்களையும் வங்கக்கடல் பகுதிக்கு அனுப்பி வச்சாரு. இதனை அடுத்து சீனா நவம்பர் 21ஆம் தேதி எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி போர் நிறுத்தத்தை அறிவிச்சு வடகிழக்கு இந்திய மாகாணங்களிலிருந்து வெளியேறினாங்க. ஆனா காஷ்மீரின் அக்சைசின் பிராந்தியத்தை தொடர்ந்து தங்களோட கட்டுப்பாட்டின் கீழேயே வச்சிருந்தாங்க. 1 மாதத்துக்கும் மேலாக நடந்த இந்த போர்ல இந்திய தரப்புல 4897 ராணுவ வீரர்களும் சீன தரப்புல 1300 ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருந்தாங்க.
இந்தியா பாகிஸ்தான் வார் 1965. 1962ஆம் ஆண்டு சீனாவுடனான போரில் இந்தியாவின் மிக மோசமான தோல்வி காரணமாக இந்திய ராணுவம் மிகவும் பலவீனமாக இருப்பதாக கருதிய பாகிஸ்தான் ஆட்சித் தலைவர் அயூப் கான் அவர்கள் ஆபரேஷன் ஜிப்ரல்டார் என்ற சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் மூலமாக காஷ்மீரை கைப்பற்ற திட்டம் தீட்டினார். 1965 ஆகஸ்ட் 5ஆம் தேதி பாகிஸ்தான் படைகள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள் அதிரடியாக நுழைந்து இந்திய ராணுவத்தின் மீது திடீர் தாக்குதலை நடத்தினாங்க. இதனை அடுத்து இந்திய படைகளும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடந்து பாகிஸ்தான் மீது தாக்குதலை தொடங்கினாங்க. 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது சீனா, இந்தோனேஷியா, ஜோர்டான், ஈரான், துருக்கி, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் நேரடியாக வழங்கினாங்க. அதே சமயம் பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு மறைமுகமான ராணுவ உதவிகளை வழங்கினாங்க. இந்தியா பாகிஸ்தான் போர தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சீனா இந்திய எல்லையில மிகப்பெரிய அளவிலான படை நகர்வுகளை மேற்கொண்டாங்க. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் சீனா இந்தியா மீது போர் தொடுக்க கூடாது என மிக கடுமையாக எச்சரித்ததை அடுத்து சீன படைகள் இந்திய எல்லையிலிருந்து பின்னகர்த்தப்பட்டாங்க. சோவியத் யூனியன் அமெரிக்காவின் முயற்சியால செப்டம்பர் 23, 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்தது. போரின் முடிவில் இந்திய படைகள் பாகிஸ்தானின் லாகூர், சிந்து பிராந்தியங்கள்ல 1840 சதுர கிலோமீட்டர் அளவிலான நிலப்பரப்பை கைப்பற்றி இருந்தாங்க. அதே சமயம் பாகிஸ்தான் படைகளும் இந்தியா வசம் இருந்த காஷ்மீரில் 540 சதுர கிலோமீட்டர் அளவிலான நிலப்பரப்பை கைப்பற்றியிருந்தாங்க. 1 மாதம் 2 வாரம் நடந்த இந்த போரில் இந்திய தரப்பில் 3000 வீரர்களும் பாகிஸ்தான் தரப்பில் 3800 ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் வார் 1971. 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையிலிருந்து தற்போதைய வங்கதேசம் 1971ஆம் ஆண்டு வரைக்கும் பாகிஸ்தானின் ஒரு அங்கமாக கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. மொழி ரீதியாகவும், இன ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், அரசியல் அதிகார பங்கீட்டிலும் மேற்கு பாகிஸ்தானின் மிக கடுமையான அடக்குமுறை காரணமாக 1971 மார்ச் 25ஆம் தேதி வங்கதேசத்தின் தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய முஜிபுர் ரகுமான் அவர்கள் கிழக்கு பாகிஸ்தானை வங்கதேசம் என்ற தனி சுதந்திர நாடாக அறிவித்தார். மேலும் வங்காள இன மக்கள் மேற்கு பாகிஸ்தானுக்கு எதிராகவும் வங்கதேசத்தின் சுதந்திரத்திற்காகவும் புரட்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். இதனை அடுத்து பாகிஸ்தான் ராணுவம் வங்கதேசத்தில் மிக கொடூரமான இன அழிப்பு மேற்கொண்டாங்க. 4 லட்சம் வங்காளி இன பெண்கள் பாகிஸ்தான் ராணுவத்தால பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. மேலும் 30 லட்சத்துக்கும் அதிகமான வங்காளி இன மக்கள் பாகிஸ்தான் ராணுவத்தால இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. பாகிஸ்தானின் மிக கொடூரமான இன அழிப்பு காரணமாக 1 கோடிக்கும் அதிகமான வங்காளி இன மக்கள் இந்தியாவிற்குள் அகதிகளாக நுழைஞ்சாங்க. இதனை அடுத்து இந்திரா காந்தி அவர்கள் வங்கதேச விடுதலைக்காக போராடிய முக்தி பாகினி அமைப்பிற்கும் மற்ற போராளி குழுக்களுக்கும் ராணுவ பயிற்சிகளையும் ஆயுத உதவிகளையும் வழங்கினாங்க. மேலும் இந்திய ராணுவம் முக்தி பாகினி அமைப்புடன் இணைந்து அன்அபிஷியலா பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலையும் தொடங்கினாங்க. இந்தியாவின் மறைமுகமான ராணுவ தலையீட்டை அறிந்த பாகிஸ்தான் டிசம்பர் 3ஆம் தேதி இந்திய ராணுவ தளங்கள் மீது திடீர் விமான தாக்குதலை நடத்தினாங்க. இதனை அடுத்து இந்தியா அதிகாரப்பூர்வமாக வங்கதேச விடுதலைக்காக கிழக்கு பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பி வச்சாங்க. இந்தியாவின் நேரடியான ராணுவ தலையீட்டை மிக கடுமையாக எதிர்த்த அமெரிக்காவும் பிரிட்டனும் இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்கா USS என்டர்பிரைசஸ் விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் அதன் 11 துணை கப்பல்களையும் வங்க கடலுக்கு அனுப்பி வச்சாங்க. பிரிட்டனும் HMS ஈகிள் விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்தியாவிற்கு எதிராக அனுப்பி வச்சாங்க. இதனை அடுத்து சோவியத் யூனியன் இந்தியாவிற்கு ஆதரவாக 2 குரூசர்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ் மற்றும் நியூக்ளியர் சப்மரீனை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பினாங்க. சோவியத் கடற்படையின் வருகையால
அமெரிக்க பிரிட்டன் படைகள் பின்வாங்கிட்டாங்க. டிசம்பர் 16ஆம் தேதி இந்திய ராணுவமும் முக்திபாகினி அமைப்பும் வங்கதேச தலைநகரத்தை கைப்பற்றியதை அடுத்து பாகிஸ்தானின் 93,000 ராணுவ வீரர்கள் இந்திய படைகளிடம் சரணடைஞ்சாங்க. மேலும் மேற்கு பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் சுமார் 15,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பையும் கைப்பற்றியிருந்தாங்க. சோவியத் யூனியனின் உதவியால 1971ஆம் ஆண்டு போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்று தெற்காசியாவின் புவிசார் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வெற்றி இந்திய ராணுவத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக பார்க்கப்படுது. கார்கில் வார் 1999. 1984ஆம் ஆண்டு சியாச்சின் பனிப்பாறையின் பெரும்பான்மையான பகுதியை இந்திய ராணுவம் கைப்பற்றியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில கார்கிலை கைப்பற்றி காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் இடையிலான தொடர்பை துண்டித்து சியாச்சின் கிளாடரிலிருந்து இந்திய படைகளை வெளியேற்றுவதை குறிக்கோளாக கொண்டு பாகிஸ்தான் ராணுவ தளபதி பர்வேஷ் முஷரஃபால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் கார்கில் ஆக்கிரமிப்பு முயற்சி. பாகிஸ்தான் பிரதமருக்கே தெரியாமல் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் கட்டளையின் பேரில் பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் போராளிகளுடன் இணைந்து 1999 மே 9ஆம் நாள் இந்தியாவிற்குள் ஊடுருவி காஷ்மீரின் கார்கில் பிராந்தியத்தை கைப்பற்றினாங்க. மேலும் அந்த பகுதியில் ரோந்து சென்ற 5 இந்திய ராணுவ வீரர்களையும் படுகொலை செஞ்சாங்க. அதன் பிறகு இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் படைகள் கடும் ஆர்டிலரி ஷெல் தாக்குதலையும் நடத்தினாங்க. இதனை அடுத்து மே 26ஆம் தேதி இந்தியாவின் தரைப்படையும் விமானப்படையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் படைகள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை முன்னெடுத்தாங்க. 2 மிகப்பெரிய அணு ஆயுத வல்லரசு நாடுகள் தங்களுக்கிடையே மோதிக்கொண்டது உலக நாடுகளிடையே ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போருக்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளின் மிக கடுமையான அழுத்தம் காரணமாக பாகிஸ்தான் படைகள் ஜூலை 26ஆம் தேதி ஆக்கிரமிப்பு பிரதேசங்களை கைவிட்டு பின்வாங்க தொடங்கினாங்க. 2 மாதம் 3 வாரம் நடந்த இந்த போர்ல இந்திய தரப்புல 527 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தான் தரப்புல 2700 3000 வீரர்கள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. எனிவே, என்னோட இந்த வீடியோல குறைகள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதை சரி செய்ய முயற்சி பண்றேன். நன்றி, வணக்கம்.